வைத்தியல்கிட்ட போறது சரியா தப்பா? சில கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு தவறான பிரசங்கம். இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் பார்த்துருக்கீங்களா? உபதேசம் எப்படி இருக்கும்னா, டாக்டர்கிட்டே போகக்கூடாது, நீங்க டாக்டர்கிட்டே போகக்கூடாது, போனா தப்பா பாவமா, கடவுள் அப்படி சொல்லல, இவன் கடவுள் சொன்னான்னு சொல்லிட்டு போயிட்டான். இங்க நல்லா கவனிக்கணுங்க. பெரும்பாலும் ஸ்திரீ இவன் அநேக வைத்தியல்கிட்ட போனவ, அநேக வைத்திட்டு போய் சுகமடையாம ஏசிட்டு வந்தா, ஏசிட்டு சுகத்தையும் பெற்றா. ஏசு அந்த இடத்துல வந்து நீ என்னைய தேடாம எப்படி வந்து நீ டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டினாரா? போனது பாவம்னா தப்புனா முதல்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, கடிந்து கொண்டிருப்பாரு. தன்னை தொட வர யாருன்னு அவருக்கு தெரியும், தொடர்றதுக்கு தன்னை என்ன பண்ணிருக்க மாட்டாரு, விட்டு கொடுத்துருக்க மாட்டார். பல நேரங்களில் வைத்திட்டு போகிறதுக்கு தேவனே சொல்லியிருக்கிறார். நீங்க பைபிள் படிச்சு பாருங்க, அவரே சில ட்ரீட்மெண்ட்டும் சொல்லியிருக்கிறார். அத்திப்பழைய எடுத்து அவன் மேலே பற்று போடு குணமாயிருன்னு. ஏன்னா படைத்தவருக்கு தெரியும். ஏனென்றால் இந்த உலகத்திலே ஏகப்பட்ட மருத்துவம் நிறைந்த செடிகள் கொடிகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இவைகள் எல்லாம் தேவன் படைத்தால், இவைகள் எல்லாம் யாருக்காக? உனக்காம் எனக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரீரத்தில் சில விதமான வியாதிகள், சில விதமான காரியம் வந்தால் பார்ப்பது நல்லது, தப்பல்ல. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். டாக்டர்கிட்ட போகுது தப்பு, மருந்துகள் சாப்பிடுறது தப்பு அப்படின்னு சொன்னா, நீ சோறு சாப்பிடுறது தப்பு, கீரைகள் சாப்பிடுறது தப்பு. சோறு உடலுக்கு மருந்தா என்ன? கத்த சொல்றாரு, உன் சரீரத்து சம்பந்தப்பட்ட வியாதினா போய் டாக்டர்கிட்ட போய் சுகமாக்கியோ, தப்பே இல்லை. எப்போ பிசாசினால நீ பீடிக்கப்பட்டிருக்கியோ, பிசாசினால வியாதிகள் வந்திருக்கியோ, நீ அங்க போறது தப்பு. நீ போனாலும் உனக்கு சுகம் கிடைக்காது. என்கிட்ட தான் வரணும்னு கத்த சொல்றார். ஆகையால் டாக்டர்கிட்ட போறது சரியா தப்பா? தப்பு இல்ல. முடியலன்னா அங்க போக வேண்டாம். ஏன்னா பிசாசால அங்கே அந்த வியாதின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அங்கே தேவன் தான் பண்ண முடியும், சுகத்தர முடியும். அதான் பாருங்க, இனிமேல் டாக்டர்கிட்ட போது தப்புன்னு எந்த பாஸ்டர் சொன்னா? நீங்க சொல்ற ஒரே விஷயம், நீங்கள் சோறு சாப்பிடாதீங்க, காய்கறி சாப்பிடாதீங்க, பழங்கள் சாப்பிடாதீங்க, ஜூஸ் சாப்பிடாதீங்க. ஏன்னா எல்லாமே மருந்து. உண்மையா இல்லையா? இந்த சரீரத்தில் சோறு சாப்பிடலாம், இந்த சரீரம் என்ன ஆகும்? பலவீனம் என்பது வியாதியா? என்ன வியாதி தானே. இந்த வியாதி போகிறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? பலவீனமே போ, பலவீனமே போ, ஏசு நாமத்தை போ, ஏசு நாமத்தை போ அப்படின்றியா? கத்த சொல்றாரு, இப்ப ஏசு நாமம் இல்லப்பா, சோறை தின்னுன்றாரு. என்ன பண்ண? இப்போ சாப்பிட்டேன்னா என்ன ஆயிரும்? சாப்பிட்டா சோறை சாப்பிடாம ஏசு நாமத்தில் போ, ஏசு நாமத்தில் போனா கடவுள் அப்படியே வச்சிருக்காரு. கவனிக்கணும். அதே போல சில நியமங்களை கத்தர் வைத்திருக்கிறார். இந்த சரீரத்துக்கு ஆகாரம் சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிடணும். கவனிக்கணும். வேதத்தை தெளிவாக நம்ம படிக்கணும். வார்த்தையின் மக்களாக இருக்கணும். தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? ஒரு பண்ற பிரசங்கம் இந்த வசனத்துக்கு ஒத்து இருக்கிறதா? வார்த்தைக்கு ஒத்து இருக்கிறதா? தேவன் இப்படி சொல்லுகிறாரா என்பதை கவனிக்க வேண்டும். இல்ல அப்படின்னா தவறான பிரசங்கத்திலே உங்க வாழ்க்கை அழிஞ்சிரும். இன்னைக்கு அநேக பேர் தவறான பிரசங்கத்திலே நிறைய பேர் வாழ்க்கை அழிஞ்சிருக்கிறது. சில வியாதிகளுக்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாம செத்து போய் கிடக்கிறான். அத்தனையும் யாருன்னா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போகும் பாத்தீங்களா? பரிசுத்தவாட்டிகள். நான் உண்மையா சொல்றேன், சீரியஸா சொல்றேன். அவங்க சபையில ஏகப்பட்ட சாவு விழும். போய் பாருங்க. ஏன் இவங்கெல்லாம் பக்தி வைராக்கியம்? என்ன பக்தி வைராக்கியம்? மடத்தனமா நடந்துகிட்டு அதை மடத்தனத்தை பக்தி வைராக்கியம்ன்றான். பக்தி வைராக்கியம் என்ன தெரியுமா? வார்த்தையில என்ன சொல்லி இருக்கோ அப்படியே வாடுறது பக்தி வைராக்கியம். இது மடத்தனம். ட்ரீட்மெண்ட் போக கூடாது. ட்ரீட்மெண்ட் போனா பாவம், பிசாசுன்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான் பாருங்க. தேவன் அதை சொல்லவில்லை, தேவன் சொன்னான்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். வஞ்சிக்கப்படாதீர்கள். அநேக நேரங்கள் பிசாசு போதர் மூலியம்